ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். பதிவில் எப்படி சொல்லுங்கள், நான் உங்கள் சுஜிதா. வீட்டில் ஒரு சின்ன குட்டி அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். முக்கியமாக என்னோட சோஃபா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அப்டேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் வேணால் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பசங்க அதில் ஏறி கால் தடம் அதில் பட்டு சோஃபா ஃபுல்லாக வந்து வீணாக போயிடுச்சு. அதே போல் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. செவுருமே நாரி போச்சு. எப்படியோ ஃபைனலாக வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து சீலிங்கில் வந்து அடிக்கலை, விண்டோஸில் வந்து பெயிண்டிங் பண்ணல, மற்ற எல்லா இடத்துலையுமே பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். வீடோட அப்டேட் வந்து ஒரு 10 டேஸாக நான் கொடுக்கல, அதை நான் சொல்லிக்கிறேன். லீஸ் அமௌண்ட் வந்து அந்த போயிருந்தோம் இல்லையா, லீஸுக்கு 10 lakhs சொல்லி 5 lakh கொடுத்துருந்தோம்ல, அதில் வந்து 3 lakh வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் வீக் மண்டே தான் கொடுத்தாங்க. இன்னும் 2 lakh தர வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து 2,15,000 கிட்ட தந்துடுவாங்க. வந்து பேலன்ஸ் வாங்குறது அது என்னோட பொறுப்பு, எப்படியாவது வாங்கிடுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வீட்டோட சாவி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சேஃப் தான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எனக்கு வந்து எப்படியோ நல்லபடியாக அந்த 2,15,000 கைக்கு வந்தால் ஓகே. இதே வீட்டில் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 கொடுத்துட்டு 18,000 இப்போ வந்து ரெண்ட்டு. அண்ட் வந்து அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 70,000 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 30,000 கொடுத்து 1 lakh அது பண்ணியாச்சு. இந்த வீட்டில் இருக்கிற வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏதாவது வீடு தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஹவுஸ் ஓனரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் எனக்கு ஓகே, இந்த டைமில் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வீட்டிலே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்களுக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சுச்சுவேஷன் எடுத்து சொன்னனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் வீட்டோட அப்டேட்டு. வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு. நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்த சோஃபாவுக்கு ஒன்று வாங்கியிருக்காது, என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். சோஃபா கவர், அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு 5 பில்லோ, ஓகேவா? இந்த பில்லோவுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு கவர். ஸோ எப்படி நான் செலக்ட் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து டார்க் ப்ளூ கலர், நல்லா வெல்வெட் கலரில் இருக்கும், தெரியுதா? வாஷ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப திக்கான கிளாத் கிடையாது. ஆனால் வந்து நம்மளுக்கு அழுக்கு தெரியாதுன்றதுனால நான் ப்ளூ கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். 5 சீட்டருக்கு தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடியில் வந்து நல்லா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. லிங்க் வேணுன்னா நான் வந்து கமெண்டில் உங்களுக்கு அந்த மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ அதோட நம்பர் போடுறேன். அந்த நம்பர் அப்படியே மீஷோவில் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் பிக்சரும் ஆட் பண்ணுறேன். பிக்சரை மீஷோவில் போய் கொடுத்திங்கன்னா வந்துடும். சரியா? நல்லா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பில்லோ கவர் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். 289 rupees வந்து ஒர்த்து. நல்ல ஒரு சூப்பரான காட்டன். ஆனால் எம்ப்ராய்டிங் ஒர்க்குன்றதுனால நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. எப்போனாலுமே அப்படியே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோட கிளாத்து. மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி பில்லோ நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 5 பில்லோ வந்து அமௌண்ட் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோன்றதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 450 rupeesக்கு நான் 5 பில்லோ வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நல்லா சாஃப்டான ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இது பர்ஃபெக்டான மேட்சாக இருந்துச்சு. இந்த கவர் வந்து கரெக்டாகவும் இருந்துச்சு. 5மே போட்டுட்டு ஒரு ஜிப் போட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற டைமில் கரெக்டாக எடுத்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு வந்து இந்த ப்ளூவுக்கு இந்த கலர் தீம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. இந்த பில்லோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி சின்ன கவராக கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பில்லோவா அது இல்லை பில்லோ கவரான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஓப்பன் பண்ணோடனே அது வந்து புஷ்ஷுன்னு அழகாக பில்லோ மாதிரி வந்துடுச்சு. இது போல் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடு வந்து அது மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்கிறது எனக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
சோஃபா கவர் வந்து ஃப்ரண்ட் பேக் கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து அந்தந்த ஹோல்ஸில் வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நல்லா ரியல் சோஃபா மாதிரி சூப்பராக இருக்கும். பழைய அழுக்கு சோஃபாவை நான் மாற்றினதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் நான் மறைக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சோஃபா தான். ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும். வீட்டுக்கு வரவங்களாம் ஃபஸ்ட்டு அதை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஹாலில் அதை போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ இதில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்கிறதுனால ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் வீடு. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த சோஃபா கவர் இதெல்லாம் மாற்றிட்டு, அதுவும் சோஃபா கவரில் இது மாதிரி பில்லோலாம் வைக்கவே மாட்டேன், வச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம வீடு இப்படி இருக்காது. என் பசங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே தலைகீழ திருப்பி சோஃபாவே தலைகீழ திருப்பி கூட போட்டுருவானுங்க, எப்படி இந்த கவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற வரைக்கும் நீட்டாக இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் தாங்கலை. மணி வந்து 12 ஆயிடுச்சு. நான் சோஃபா செட் பண்ணி வைக்கிறதுக்கே இப்போ தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் எடுத்துருக்கோம். என்ன மீன்னா கிழங்கா மீன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கிழங்கா மீன் சாப்பிட்டு, அதனால் கிழங்கா மீன் எடுத்துகிட்டு சொன்னேன். 1/2 கிலோ. 2 பேருக்கு இந்த குழம்பு செய்கிறதுக்கும் வர மாட்டேங்குது. 10 நாளாக குழம்பு செய்கிறேன், ஆனால் 2 நாளைக்கு மிச்சமாகிடுது குழம்பு. நான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு கொஞ்சம் கம்மியாக வைக்க ட்ரை பண்ணுறேன். என் கையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மணி வந்து 12 ஆயிடுச்சு. கிழங்கா மீன் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு 1/2 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு நான் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். மீன் இது பிச்சா அது வருது. இந்த மீனை பாருங்க, அதுதான் வராது, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷு. கெட்டு போன மீன்லாம் இதில் போடுவோம். மீன் வந்து சமைச்சா வீட்டில் ஸ்மெல் இருக்கும்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சிங்கில் பாத்திரத்தை வச்சுட்டே கழுவுறது தான். சிங்கில் பாத்திரத்தை வச்சுட்டு மீன் கழுவுறது. அப்புறம் வந்து இந்த உள்ள குடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஆகிக்கிறது. இதுவும் பழசுதான். இப்போ போய் நேராக கடைக்காரன்ட்ட போயிட்டு வேறு மீன் தராமல் வாங்கிட்டு வரப்போகிறேன். வர கடிக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா சும்மாவே எதுவுமே ரூமில் சாப்பிட்டா ஒத்துக்க முடியுது. இல்லை பழைய மீனை கொடுத்தா எப்படி? நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வாங்கின 200 ரூபாய்க்கு மீன். இது ஃபுல்லாக பழசு. இது மட்டும்தான் புதுசு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை பாருங்க, அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ் தான் கிடையாது, ஒரு அளவுக்கு தான். இது அப்படியே முழுசாக இப்படி வருது.
சமைச்சா எப்படி வரும் அந்த மாதிரி வருது. இவங்கள்ட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? ஏகப்பட்ட வேலை இருக்குது. சாயங்காலம் வந்து பிப்படி ஃபங்க்ஷன் இருக்குது, மேக்கப் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இவங்கள்ட்ட போய் நம்ம 200 சண்டை போட முடியாது. சென்னையில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சும்மாவே எனக்கு ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த வெயிலுக்கு வந்துட்டேன். இது வேறு நீங்கள் பழசை வேலை கொடுக்குறாங்களா? ஓகே, குழம்புலாம் வச்சுட்டு அது வீடியோ கலர் பண்ணுறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு புளி ஊற்றிடுவேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்குவேன். நிறையா போட்டால் குழம்பு அதிகமாகிடும். சும்மா ஜீரகம் சோம்பு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மஞ்சத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புளி வந்து இங்கே ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிக்கோங்க. மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதனால் புளி ரொம்ப சேர்க்கல, ஒரு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் கம்மி பண்ணியிருக்கேன். அதுவும் வெயில் நேரத்துக்கு நம்ம வந்து ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது, காரமும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கறது நல்லது. எனக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் கிடையாது, திணை ரைஸ். திணை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எனக்கான சாப்பாடு. தான் போடுவேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணி வாஷ் பண்ணி போடுறேன். ஈவினிங் வந்து மேக் ஓவருக்கு போகிறனால எனக்கு வந்து திரும்ப வீடு வந்து பார்க்கும்போது
அதுவும் மீன் வாடையோடு இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போலாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வீடு மீன் குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம்னா வீடு ஸ்மெல் அடிக்காது. லைட்டாக அதில் கொஞ்சம் டெட்டாயில் ஊற்றி தெளிச்சிடுவேன் சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ ஊற்றுனோன்னா எனக்கு சாப்பாடு ஃபுல்லாக டெட்டால் ஸ்மெல் அடிக்கும். லைட்டாக டெட்டால் 2 மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவேன். இப்போ வந்து சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. வந்து சாப்பாடு திணை ரைஸ் இருக்குல்ல, அது மீன் குழம்பு ஃப்ரை பண்ணல. நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு 3 மீன் வச்சு சாப்பிட்றேன். நல்லா மாங்காயெல்லாம் போட்டு செஞ்சனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே மக்களே, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் நான் அன்பு சுஜிதா. டாடா.